அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கனவில் சிலையொன்றை கண்ட நேபுகாத் நேச்சார் அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு தேவனுக்கு முழுமையாக பணிந்திருக்க விரும்பாமல் தனது அரசை பொன்னாலாகிய தலை என்று சொல்லிட்டாரன்னு சொல்லி ஒரு மிகுந்த அகந்தையுடன் பெரிய சிலை ஒன்றை அவன் பொன்னால செய்து நிறுத்தி தன்னுடைய புகழை உலகமெங்கும் பறைசாற்ற அவன் நினைக்கிறதை பார்க்கிறோம். 60 முழ உயரத்தில் 6 முழ அகலத்தில் ஒரு சிலையை செய்து அவன் தூரா சமவெளியில் அவன் நிறுத்தி வைத்திருக்கிறான். அப்படி நிறுத்தி வைத்து அவன் ஒரு சட்டம் போடுகிறான். தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர்கள், நாட்டில் உள்ள அநேக எல்லா உத்தியோகஸ்தர்கள் யாவரும் அவன் ஒரு பிரதிஷ்டை ஏற்படுத்தி அவைகளுக்கு அழைப்பு கொடுக்குறான். வரும்பொழுது அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்க எல்லாரும் சிலைக்கு எதிராக வந்து நின்னாச்சு. அங்கே கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களையும் ஜாதிகள் பாசைக்காரில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அங்கே எக்கால சத்தங்கள், அதாவது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்படுவான் என்கிற ஒரு சட்டத்தையும் அங்கே அனௌன்ஸ் பண்ணுகிறாங்க. அதே போல் எக்கால சத்தங்கள் ஊதப்படுகிறது, எல்லா காரியங்களும் நடக்கிறது. அப்படிப்பட்ட நடக்கிற அந்த நேரத்தில் அங்கே எல்லாரும் விழுந்து பணுகிறார்கள். இங்கே அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோர் மாத்திரம் பணியாமல் நிற்கிறதை பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சாரை பொறுத்தவரையிலும் இதற்கு முந்தின அதிகாரத்தில் தானியேலிடத்தில் சொன்னால், உங்கள் ஆண்டவர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர், அவர் ஒருத்தர் தான் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொன்னான். ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு சிலையை அவன் உண்டு பண்ணி அங்கே பணிந்து கொள்ளாத அனனியா, மிசாவேல், அசரியாவை நோக்கி என்னுடைய தெய்வங்களை நீங்கள் எப்படி பணிந்து கொள்ளாமல் போனீங்கன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது உங்கள் ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக நான் கொண்டிருக்கிற வழிபாடுகள் 100 இருந்தால் 101 நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறது போலத்தான் அவனுடைய மனநிலை காணப்பட்டபடினால்தான் உடனே அங்கே ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி அவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். இன்றைக்கும் உலகத்தில் வாழ்கிற மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் வாழ்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு பிரச்சனை, தீராத வியாதி, தீராத போராட்டம் அப்படின்னா இயேசுட்ட போய் அங்கே போய் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வந்தால், ஏதோ மந்திரிச்சிட்டு வந்தால் சுகமாகும் அப்படிங்கிறது போல் ஜோம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அவரையும் எங்களுடைய தொழுகையில் கூட ஒரு ஆளாக சேர்த்து கொள்ளுகிறோம் என்கிற நிலையில் தான் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் 1 ராஜாக்கள் 18:21 எலியா சொல்லுகிறார், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆண்டவருடைய சித்தம் அதுதான். அவரை 100க்கு 100 நம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவரை முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட எவன் ஒருவன் அன்பு கூறுகிறானோ அவனே அவனுக்கு பிரியமானவன் என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. ஆனால் நேபுகாத் நேச்சார் அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ளவனாக அல்ல. அவன் எல்லா தொழுகையோடும் இதையும் ஒன்று நல்லா தான் இருக்குது, மறைபொருளெல்லாம் வெளிப்படுத்துகிறார, நான் சேர்த்து கொள்ளுகிறேன் என்கிறது போல நிலைமையில் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கிற காரியங்களை பார்த்தோன்னு சொன்னால், இங்கே 3 பேர் அவர்கள் வணங்காமல் துணிந்து நிற்கிறார்கள். அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோரை பொறுத்தவரை தேவனை மட்டும் தொழுவதும் விக்கிரகத்தை தொழாமல் இருப்பதும் தான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் முதல் 2 கட்டளைகள் என்பதை அறிந்திருந்தார்கள். என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தின் கீழே, பூமிக்கு மேலே, தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தையாயும் நீங்கள் நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம், நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்று சொல்லுகிறாரே. அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் அடியெடுத்து வைக்கிறதை பார்க்கிறோம். எனவே அவர்கள் அரச கட்டளையை மீற துணிந்து விட்டார்கள்.
பதவியை அப்பதான் கிடைச்சிருக்குது கவர்மெண்ட் வேலை, அதையும் இழப்பதற்கு துணிந்து விட்டார்கள். உயிரை கூட விடுகிறதற்கு அவர்கள் துணிந்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் பார்வையில தான் இந்த பிரதிஷ்டை நடைபெறுகிறது. மாட்டிக்கொண்டனா நிச்சயமாக அங்கே அக்னி சூளையிலே போடப்படுவது 100% உண்மை என்று அறிந்த போதிலும் கூட அவர்கள் உயிரை விட்டு விடுகிறதற்கு துணிந்து நின்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் உலகத்தில் லஞ்சம் கொடுக்கிறவர்களாக, பூஜைகள் செய்கிறவர்களாக, அனைத்து மத பிரார்த்தனை என்ற பெயரில் அந்நிய தேவர்களுக்காக களமிறங்குகிறவர்களாக இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறாங்க. எல்லாரும் அலங்கோலமாக இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி உடுத்தி இருக்கிறாங்க, எல்லாரும் களியாட்டுகளில் கலந்து கொள்ளுகிறாங்க, எல்லாரும் அது அருந்துகிறாங்க, அதனால் நானும் இப்படி இருப்பேன் அப்படின்னு அல்ல. எல்லாரும் செல்லுகிற இடத்திற்கு நம்ம போவதில்லை. இங்கேயும் ஒரு தனித்தன்மையுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்ம எல்லாரும் செல்லுகிற இடத்திற்கு போவதில்லை, பரலோகத்துக்கு போகிறோம். ஆகவே உலக மக்கள் வாழ்கிறதை போல வாழாம பிரிந்து வாழும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து பார்த்தா இங்கே 14ஆம் வசனத்திலிருந்து மரணத்துக்கு முன்பாக 3 பேரும் நிற்கிறாங்க. நேபுகாத் நேச்சாரினுடைய சொற்கள் பணியுங்கள், இல்லை என்று சொன்னால் எரிக்கப்படுவீர்கள். இங்கே 8ஆம் வசனத்தில் இவர்கள் காட்டி கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கல்தேயர்கள் ஒரு சிலர் ராஜாவின் இடத்துல நல்லா அழகாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ராஜா வாழ்க, நீங்கள் இப்படிலாம் எக்கால சத்தம்லாம் முழங்கும் போது தாள விணிந்து பணிந்து கொள்ள சொன்னீங்களே, ஆனால் யூதர்கள் தான் இங்கே ஒரு சிலர் இருக்கிறாங்க, 3 பேர், நீர் இப்போ தான் அவங்களுக்கு பதவியெல்லாம் போட்டு கொடுத்தீங்க, அவங்க உண்மை தொழுது கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது முதுகில் தட்டி கொடுக்கிறதற்கு பதிலாக முதல குத்துகிறாங்க. இதற்கு முந்தின அதிகாரத்தில் தான் பார்த்தோம். சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லாத அங்கே வான சாஸ்திரிகள், அங்கே எல்லா அறிவில சிறந்தவங்க கல்தேயர்கள் எல்லாரையும் ராஜா அவர்களை வெட்டி போடும்படியாக, அவருடைய வீடுகளை எருக்களமாக்கி போடும்படியாக கட்டளைகள் கொடுக்கப்பட்ட போது இவர்கள் தேடப்பட்டவர்கள். இவர்களுக்காக இந்த 3 தானியேலும் இணைந்து ஜெபித்துத்தான் ராக்கால தரிசனங்களில் அந்த அர்த்தத்தை பெற்றுக்கொண்டு ராஜாவுக்கு சொல்லி இவர்களுடைய உயிரை காப்பாற்றினவர்கள். நன்றி மறந்தவர்களாக முதுகில் தட்டி கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை காலி பண்ணுகிறதற்கான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். நன்றி இல்லாத ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 35:12-18 வரையிலும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களை தான் பார்க்கிறோம். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாக இருந்தபோது நான் ரெட்டுடுத்தி, என்னுடைய உடுப்பே ரெட்டு உடுப்பாக தான் இருந்துச்சு, நான் உபவாசத்தில் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபம், ஆனால் அவர்களுக்காக, தகுதி இல்லாதவர்களுக்காக ஜெபித்ததுனால என் ஜெபம் மடியிலே திரும்பி வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து கொண்டேன். தாய்க்காக துக்கம் கொண்டாடுகிறவனைப் போல துக்க வஸ்திரம்லாம் தரித்து நடந்தேன். எனக்கு ஆபத்து உண்டான போது சந்தோஷப்பட்டு அவங்க கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்களுக்கு ஆபத்து உண்டானது என்று சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினவர்களாக, முதுகில குத்துகிறவர்களாக இங்கே அவர்கள் செயல்படுகிறத இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ ராஜாவுக்கு முன்பாக 3 பேரையும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ராஜா மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களுக்காக ஒரு காரியத்தை நான் வாய்ப்பு கொடுக்கிறேன், மீண்டும் ஒரு விசை நான் உங்களுக்கென்று இப்படிப்பட்ட கிண்ணறங்களை, எக்காலங்களை, நாதசுரங்களை எல்லாத்தையும் நான் இசைக்க பண்ணுகிறேன். நீங்கள் இதை பணிந்து கொள்ளணும் என் முன்பாக. இல்லை என்று சொன்னால் நான் உங்களை தூக்கி அக்கினி ஜுவாலையில் போட்டுருவேன். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று அத்தனை அவன் இழிவாக பேசுகிறான், அழுத்தமாக கூறுகிறான். அதற்கு இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அழுத்தமாக கூறிய அந்த ராஜாவுக்கு எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர், விடுவியாமல் போனாலும் அவருடைய சித்தம், ஒருவேளை நாங்கள் இப்போவே சாகணும்னு இருந்துச்சுன்னு சொன்னாலும் நாங்கள் இந்த நீர் ஏற்படுத்தின சிலையை வழிபட போவதில்லை, தேவனுடைய சித்தமே அமையட்டும் என்று சொல்லி அவர்கள் விட்டு கொடுத்தனர். இப்போ ராஜாவுக்கு கோபம், உக்கிர கோபம் 7 மடங்கு அதிகமாயிடுச்சு. அதனால சூளையையும் அவன் 7 மடங்கு அதிகமாக்க கட்டளையிட்டான். இப்போ விசுவாச வீரர்களை அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கட்டி தேசத்தின் பலவான்களை கூப்பிட்டு இவங்களை தூக்கி கொண்டு போய் அந்த தீயில போடுங்கன்னு சொன்னபோது தீயினுடைய வெட்கையில் அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த
அந்த உஷ்ணத்தில் தூக்கிட்டு போனவங்கெல்லாம் தீயினால் அவர்கள் வெந்து அவர்கள் சாம்பலாக போனாங்க. ஆனால் உள்ளே போடப்பட்ட கட்டுண்டவர்களாய் போடப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக உள்ளே உலாவி வருகிறதை அங்கே நேபுகாத் நேச்சார் பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. 3 பேரை தானே உள்ளே போட்டோம், 4வது ஒருவர் அங்கே உள்ளே உலாவுகிறாரு. அவருடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலை போல இருக்குத. ஏலோகிம் அப்படின்னு எபிரேய பாஷையில் இது சொல்லப்படுது. தேவ புத்திரரை போல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாசல் அண்டையில் ஓடி வந்து அவர்களை வெளியே அழைக்கிறான். வாங்க எல்லாரும் வெளியே வாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ உங்கள் தேவன் தான். நீங்கள் தேவனுக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினபடினால் அவர் தங்களுடைய தூதனை அனுப்பி உங்களை காத்து கொண்டார் என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். விசுவாச வீரர்களை தூக்கி சென்றவர்களை தீ தின்றுவிட்டது, கட்டுண்டு விழுந்தவர்களை தீ விடுவித்தது. தலைமயிர் கருகவோ அக்னிமனம் வீசவோ இல்லை. தீயின் நடுவில் அவர்களோடு கூட உலாவும்படி தேவகுமாரன் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். தீயினுக்குள்ளாக சுற்றுவிழா நடத்தி தேவ நாமத்தை அவர்கள் அங்கே மகிமைப்படுத்தினார்கள். சூழ்நிலைகளுக்கு சாக்கு போக்கு சொல்லி வாழாதிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆசீர்வாதம் விடுதலை கொடுத்தால்தான் தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று கூறுவது மடமையான ஒரு காரியம். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். இதை இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனை எள்ளி நகையோடுகிறவர்களுக்கு முன்பாக நம்ம மூட்டு விரைக்காம விட்டு கொடுக்காம வீரத்துடன் உண்மையான விசுவாசத்துடன் சோதனையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கூட அந்த சோதனைக்கு கடுமையாக்கப்பட்ட சோதனைகள் நமக்கு வந்தால் கூட சேதமடையாமல் காக்கப்படுகிறதற்கு வேதம் ஆதாரமாக இந்த பகுதியை எழுதி வைத்திருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உலகில் இருக்கக்கூடிய மற்றவர்களை பட்சித்து போடலாம். சின்ன பெரிய ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவ்வளோ உயரத்தில் இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனையை பார்க்கும்பொழுது அதை மேற்கொள்ள முடியாமல் அவர்கள் அந்த பிரச்சனையினால் பட்சிக்கப்பட்டவர்களாக அழிந்து போக முடியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை அதுக்கு அந்த சோதனைகள் நம்மை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் தாவீது அழகா சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை புடமிட்ட பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்துக்காக போராட துணிந்தால் பதவி உயர்வு பாதிக்கப்படும், இடமாற்ற நெருக்கடிகள் தொடரும், மிரட்டல்கள் பெருகும், வாய்ப்புகள் பாதிக்கப்படும் என்றெல்லாம் பயந்து விசுவாச போராட்டத்தை விட்டுவிட துணிவோர் ஏராளம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. இவர்களுக்கு அனனியா, மிசாவேல், அசரியாவினுடைய வாழ்க்கை ஒரு அறைகூவலாக இருக்க வேண்டும். எதனையும் இழக்க துணிந்தவர்களை தேவன் எல்லாரையும் விட உயர்த்துகிறது இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனால் வருகிற உயர்வையும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் எல்லாம் இருக்கிறது என்கிற விசுவாசமும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொல்ல இந்த உலகத்தில் துணிந்து வாழ நாம் முயற்சி எடுத்து விடுவோம். சூழல்களை காரணம் காட்டி விசுவாச வாழ்வை தியாகம் செய்து உலகில் வைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாது பரலோகம் எள்ளி நகையாடும் வாழ்வை நடத்தணும்னு சொன்னால் உலகின் பதவி உயர்வு கிடைக்கலாம், ஆனால் பரலோகின் பதவிகள் நம்முடைய வாழ்க்கையில் பறிபோய் விட்டு விடக்கூடியதாக இருக்கிறது. இங்கே கடைசியாக 29ஆம் வசனத்தில் நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பலிபிடத்தில் வைத்தபடினால அந்த மிகப்பெரிய விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த அவனுடைய இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லை என்று சொல்லி. ஆகவே இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும், ஆண்டவரே வெளியே எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூடுமாய் தெரியுது. மற்றவங்களாம் நினைப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, இவங்க தப்பிச்சுக்குவாங்களான்னு நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த 7 மடங்கு சூட்டை நீங்கள் இறங்கி வருகிறபடினால கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதும், ஒரு ஏசி ஒரு ரூமுக்குள்ளே குழு ரூமுக்குள்ளே அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு உருவாக்கினீங்களோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் உருவாக்கி தர முடியும். உலகத்தில் போகும்போது சூட்டை போல 7 மடங்கு பிரச்சனைகள் பெரிதாக்கப்பட்டது போல தோன்றினாலும் அதிகால நேரத்தில் உங்கள் பாதத்தில் வந்து அமரும் பொழுது அவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு உலகம் தரக்கூடாத சமாதானத்தால், உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தால் நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, எங்கள் கட்டுகளை அவிழ்த்து எங்களோடு கூட
உலாவி வெளியே இருந்து நின்று பார்க்கக்கூடிய எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறபடினால எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி வாழுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவி